உலகங்கள் யாவும் உன்னரசாங்கம் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுவீர். பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுவீர். உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏன் அக்காமவ வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அதை உடைச்சிடாம பார்க்கிறவன் கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சே பாரு நெஞ்சல, நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில்ல, அட எங்கேயும் போய் கொஞ்சல. டாவுடா புடா புடா டாவுலாட்டி டைடா, டாவுடா புடா புடா டாவுலாட்டி டைடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால, காலையில் எழுந்து கோலம் போடுகையில் காதல சவுண்டு கட்டு நான் எழுந்தண்டா. எழுந்து பார்க்கையில் ஜன்னல திறந்தண்டா, கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தண்டா. அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன். கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாவு 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 டா டாவுலாட்டி டைடா, டாவு 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 டா டாவுலாட்டி டைடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்காமவ வந்து நின்னா முன்னாடி.
சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் நக்கலஸ் வாங்கி தந்து பகவான் கடையில் கப்பீஸ் வாங்கி தந்து கண்ணில் அளவெடுத்து ஜாக்கெட் தைச்சு தந்து தேவி தேட்டரில் காதல் கொட்ட படம் பார்த்தேன். அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல. கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு. டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல. நாங்க 2 பேரு பிஞ்சல அட எகையும் போய் கொஞ்சல. டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா டாபு டாபு டாபுடா டாபுல்லாட்டி டைடா. நன்றிண்ணே. அத்தோரமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள சேத்தாடி மார்களோடு உலாத்திட போனே. கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே. கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே. பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம். பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம். பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம். இஷ்டப்பட்டா வாரேன் என்றா இல்லாவிட்டா போறேன் என்றா. அத்தோரமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள சேத்தாடி மார்களோடு உலத்திட போனே. கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே. பிஞ்சில பலத்த சின்ன பயல்களை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்சில பலத்த சின்ன பசங்களை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷன் அத்தனை பேத்துக்கு மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்சில பலத்த சின்ன பயல்களை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா. அம்மாதாயே அம்மாதாயே அம்மாதாய புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா. கொத்து முடிய வர பாய்களையே சுருட்ட வேணாமா. அம்மாதாயே புண்ணியவதிகளை சொல்லுறது கேளுங்கம்மா. கொத்து முடிய வர பாய நீங்க சுருட்ட வேண்டாமா. தாத்தா பாட்டி கிரேண்ட்மா கிரேண்ட்பா தாத்தா பாட்டி தூங்கும் போது புரட்ட விடாதே. கொத்து முடிஞ்ச பின்னே நல்லாலேன்னு புறணி வேஜாதே. பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷன் அத்தனை பேரு மதிப்பு கொடுங்கப்பா. கண்ணாடியை கலட்டினவனே நல்லா இருக்கு. 35 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கினா ஒரு மனுஷன் தெரியலையாடா. அருமை அருமை தம்பி. இன்னைக்கு எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி என் தலைவனுக்கு பிறந்த நாள். உண்மையிலேயே யாராமே யூடியூப் எடுக்க வந்தானா மிலிட்ரியிலேருந்து வர்றானா என் தம்பி. உண்மையிலேயே குளத்துப்பட்டியில் விநாயகருடைய சிலை விநாயகர் சிலை மாதிரி இருக்கு. சில ஊரில் பார்த்தா விநாயகருக்கு டிராபிக் போலீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. விநாயகர் எந்த காலத்துல என்ஃபீல்டில் வந்தார். புல்லட் ஓட்டுறாருன்னு புல்லட்டில் ஓட்டுறாரு. புல்லட்டில் சிலை வச்சுருக்காங்க. அன்னைக்கு பார்க்குறேன் விநாயகர் பார்த்தா டபிள்யூ சான்ஸ்ரா மாதிரி பெல்ட்டை வச்சு நிற்க. உண்மையிலேயே விநாயகர் நம்ம எல்லாத்துக்குமே விளையாட்டு பிள்ளை மாதிரி. விநாயகர் பிள்ளையார் இந்த பட்டையை அடிச்சிருக்காங்க. நெத்தில தான் பட்டை அடிச்சிருக்காங்க. பெரிய ரோக்கராக இருப்பாங்க. இந்த ரோட்டில் நிற்கிற ஆளுகள்லாம் தயவு செய்து இங்கே வரலானே. நம்ம இடம் தான். ஏக்கர் 70,000 தான். இங்கே வாங்க. பொம்பளை ஆளுக உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அதான் இன்னைக்கு பூரா உழவு வச்சிருக்க மாட்டியே.
ஆமா, அன்னதானத்திலே வீட்டுக்கு சோத்த வேற அள்ளிட்டு போயிட்டேன். நாளைக்கு உங்க வீட்டுக்காருக்கு அதே கட்சி தானா? உணர்ச்சியா சலுப்பிடுவேன். ஹலோ ஹலோ, எக்கோ என்னை சார் போச்சு, எக்கோ வாங்க வாங்க ப்ரோ, வாங்க வாங்க. என்ன கண்டுக்கிறவே இல்லையாடா? ஓகே ப்ரோ. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு குளத்துப்பட்டியில விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு குளத்துப்பட்டியில விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, எம்கையார் நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா என் நன்னானே. என்ன வாடுறன்னா அதை மட்டும் பாடுறா வெண்ணமேனே. பெரிய ஏசுதாஸ் கச்சேரியில் பாடினவர். ஏய், இந்த கத்திர வேலையெல்லாம் மற்றவ கொண்டு வச்சுக்கணும், ஏன்டா வச்சுக்கக்கூடாது. அமைதியாக இருந்தால் அதையும் நகைச்சுவை பண்ணுவேன், இல்லைன்னா போயிட்டே இருப்பேன். எனக்கு தேவை வந்து பேமெண்ட் தான். என்னை நம்பி அத்தனை அன்பாளையத்தில் அத்தனை ஜீவன் இருக்கு. ப்ளீஸ் ப்ரோ, கத்தக்கூடாது, எனக்கிட்ட கத்தக்கூடாது. இதெல்லாம் கத்துற இடம் வந்து ஆடம்பாலில் போய் கட்டு. அவன் பாட்டை போட்டு அப்புறப்புன்னு ஆடுவாங்க சட்டியோட, அதில் போய் கத்து. இங்கே நான் பேசுகிற புரிஞ்சுதான் மக்கள் சிரிப்பாங்க. கலவம் சூத்தியம்பட்டி மட்டும் கிடையாது, சிவகங்கை மானாமரத்தில் ஆள் நிறையா வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. பங்காளி கோச்சுக்கிறாரு, பங்காளி அண்ணன் சொன்னா கேட்ப இல்லடா, 4 பேர் வெளியே விட. நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு. எங்க அப்பத்தா வெட்டு 2 ஆள் ஏக்கர் நாத்தாங்கா பூரா நட்டு. எங்க அப்பத்தாவ கட்டி பிடிச்சி பூண்டு நாத்தங்காயெல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு, கட்டி பிடிச்சிட்டு உருண்டு போட்டு நாத்தாங்க நட்டு. நாங்களாம் அப்படிதாண்டா நடுவோம். அப்படியா பாலியல் வன்கொடுமை உள்ள போய் நக்கில் தெரியும். மலைக்கு மகாலிங்கம், மலைக்கு மகாலிங்கம், அடமலைக்கு நல்ல மகாலிங்கம், அடமலைக்கு நல்ல மகாலிங்கம், மாமதுர சொக்கலிங்கம், மாமதுர சொக்கலிங்கம், தானாமுளத்தலிங்கம், தானாமுளத்தலிங்கம், நம்ம தனுஷ்கோடி ராமலிங்கம், நம்ம தனுஷ்கோடி ராமலிங்கம். காத்து மேல காத்தடிக்குது அந்த பாட்டுலடா. காத்து மேல, காத்து காத்து இதுல, காத்து அக்குல ஆளு மாட்டு தமிழன் தாண்டா, எங்கே வேணாலும் பொழைச்சுக்கிறேன். அந்த செருப்புல குண்டிய வச்சு உட்காரு. ஆளுமா டோலுமா இஸ்கால கட்டி மாலுமோ, ராத்து கோதிப்போ ரத்த கோதிப்போ. என் மாமனா இருக்கு பாரு, அதுக்கு நீர்மலை அடி அடிக்கலாம். கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. அழு வந்து கூடிருச்சா நன்னானே, அழு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடனந்த கூட்டத்தில நடனானே, இந்த ஆடனந்த கூட்டத்தில நடனானே. ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ, ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ. பாடி மகந்திரம் மச்சான் பந்தவாசம் தேடிடுவோம், பாடி மகந்திரம் மச்சான் பந்தவாசம் தேடிடுவோம், பாடி மகந்திரம் மச்சான் பந்தவாசம் தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா, ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா, ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா. இந்த ஓடனந்த கூட்டத்தில ஏழல மாமா, குளத்துப்பட்டி ஓடனந்த கூட்டத்தில ஏழல மாமா. ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ, ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ. ஒரு திரண்டுச்சு உள்ள குளத்துப்பட்டி கிராமம் விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஒத்துமையாயிருச்சு புள்ள, ஒத்துமையாயிருச்சு. ஒரு திரண்டிருச்சு, ஏ ஏ ஏ ஏ. ஒரு திரண்டுச்சு ஒத்துமையாயிருச்சு புள்ள, ஒத்துமைய ஆயிருச்சு. திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு.
காரியம் ஆயிருச்சு. நாடு திரண்டுருச்சு மாமா, நாடு திரண்டுருச்சு மாமா. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஏழல மாமா பள்ளி திருமணா. நாடகத்தை பார்க்கத்தானே ஏழல மாமோய். எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ, எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ. அழுயர வச்சரவா கருப்பு, அழுயர வச்சரவா அசையாது 18ஆம் படியாம் புடியருவா. அழுகிற வீச்சருவா அசையாது 18ஆம் படி கருப்பு. அழுகிற வீச்சருவா அழுகிற வீச்சருவா. கெட்டவரம் தந்துருமா யசாமி, கெட்டவரம் தந்துருமா யசாமி. அந்த 18 படிதாண்ட எனக்கு குலசாமிட்டா. எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ, எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ. சரட்டு வண்டி ஓட்டி உள்ள சலங்கமணி கண்டை காரை மாட்ட பூட்டிய. சாரட்டு வண்டி ஓட்டி சலங்க மணி மாடு ஓட்டி, 2 சலங்க மணி மாடு ஓட்டி. சாயங்காலம் போற வண்டியை மாமா, சாயங்காலம் போல வண்டியை மாமா. சாயங்காலம் போற வண்டியை மாமா குளத்துப்பட்டி முனிய வாசலுக்கு எழலமா போய். எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ, எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ. வந்தன 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 தானுங்க ஐயா வந்தன தானுங்க இங்க வந்து அனைவரையும் வணங்கின பாருங்க. வந்தன 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 தானுங்க வந்தன தானுங்க. இந்த வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தாருங்க. இருக்கிற சபையர்களே வந்தன தானுங்க ஐயா வந்தன தானுங்க. நான் கும்பிட்டு அடிவனே கோமலை தானுங்க. ஏ வந்தன 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 தானுங்க ஐயா வந்தன தானுங்க. இங்க வந்திருக்க அனைவரையும் வணங்கின பாருங்க. கட் பண்ணிடு போதும். என்ன வாடினாலும் என்ன பேசினாலும் அதே பேமெண்ட் தான். பாசத்துக்குரிய எனது நண்பன் திருச்சி மாவட்டம் ஏத்தண்டார்பட்டி நடராஜபுரம் கிராமம் சுக்குமல்லி காப்பி வியாபாரி பெரியன ஜாமி ஜாருவாக ரூபாய் 501. பாவம் டெய்லி பேஸ்புக்கில் பார்த்து வந்துடுறான்டாவன். வந்து அன்னைக்கு வெள்ளைக்கட்டி இல்லாமல் கம்மா கரம்பையை கரைச்சிருக்கேன். காலையில் அட்ரஸ் கேட்டாங்க, கரைச்சி விட்டு அதை 2 பேரும் தூக்க வரைச்சி போதையில் குடிச்சு விட்டு பூஸ்ட் சூப்பர்னு இருக்கேன். ஆனால் உண்மையிலேயே அந்த சுக்குமல்லி காப்பிட்ட எல்லாரும் வாங்குங்க. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள் பெரியன ஜாமி, வாழ்த்துக்கள். என்னடா கேனை அங்கே வச்சுட்ட? ஒரு கேனை விடிய விடிய ஓட்டுறியே, எங்கே நீ கலப்பையா என்ன பண்ணுறீன்னு தெரியல. டெய்லி வந்துடுறியாப்பா. இங்கே கூட திருச்சி மாவட்டம் பக்கம் அன்னைக்கு சத்திரக்குடிய இங்கே இருக்க ராமநாட்டு பக்கம் வந்துட்டான்ப்பா. போனை போட்டுக்க வண்டியிலே வந்துட்டாப்ல. எக்ஸல்லே வர்றானா? 300 400. இன்னும் அடுத்த வருஷம் நம்ம நாடத்துக்கு வந்துட்டால இன்னும் தனி BMW வாங்கிடுவேன். நீ நானும் தெருவில் தெரியும். ஆனால் எல்லாம் என்ன ப்ரோ, இந்த பாடி அங்கிட்டு உட்கார வைக்க முடியுமா? நாடகத்தை கெடுத்தே விடுவேன். கோடிக்கணக்கில் நீங்கள் காசை போட்டு செலவழித்து ஊரே ஒன்று சேர்ந்து பங்காளியை கூப்பிட்டு இவன் ஒரு பக்கம் போவேன், அவன் ஒரு பக்கம் போவேன். போலீஸ் பர்மிஷனை வாங்கி இந்த பயலில் பூரா ஒன்று சேர்த்து இந்த திருவிழா கொண்டாடும் போது வெறும் 130 கெடுத்து விட்டுருவேன். இப்படி ஆளுகள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா உலக்க எடுத்து வெதரில் அடிச்சிரு. வாங்க ப்ரோ, அந்த மேடை ஓட்டவரை கூப்பிடு உள்ள. பிஆர்கே பழனியப்பன் பரளியை சேர்ந்த என் அன்பு உறவுகள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. என் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி 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 நன்றி. பங்காளி ஐயா அண்ணே வந்திருக்கா. அண்ணே வணக்கண்ணே. 2000 தர்றோம்ட்ட ஏடிஎம் கார்டு அடைச்சிட்டாங்க. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டா? அது வந்துட்டேன், சந்தேகத்துக்கு பிறந்தவன். அண்ணே என்னடா வெதர்னா கொட்டையா?
காலையில் ஒரு செராக்ஸ் எடுத்துட்டு புதுக்கோட்டைக்கு போ, ஆராய்ச்சி சொல்லட்டும், இந்த ஆளை கூப்பிட்டு போ. சூடத்தில் சுட்டு விட்டாங்க வேணாமே. நல்ல வேலை சூடமாக இருந்தனால தப்பிச்சேன். கம்ப்யூட்டர் ஜாம் பண்ணி அனுப்பிச்சு என்னைய கம்ப்யூட்டர் பிரிண்ட் எடுத்துருப்பாங்க. இந்நேரம் வயதான காலம். உண்மையிலேயே இந்த குளத்துப்பட்டி கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன். திறமை உள்ள நாடக கலைஞர்கள் எந்த ஊரில் வேணால் கேட்பாங்க, அவங்க பிழைத்துக்குருவாங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேவாரு குளத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள இந்த தேவேந்திர உள்ள வேளார் என் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. ஏன்னா இவங்க குடும்பம் இந்த காஜை வச்சு ஒரு 15 நாளைக்கு கஞ்சி குடிக்கும். நன்றி நன்றி நன்றி. அதுக்காக கஞ்சியை மட்டும் குடிக்கக்கூடாது, சோத்தாக்கி தின்னுங்கப்பா, நல்லா இருக்கணும். பேரன்பு கொண்ட இந்த மாதிரி என்னடா அது 4 வழி பைபாஸில் அளவு எடுத்த மாதிரி எடுக்கிறிய என்ன யூடியூப் பங்காளி? செல்லுலேயே கலக்குறியே. என்கிட்ட சில பேர் போட்டோ எடுக்க வருவேன் சின்ன பிள்ளை இளவட்டை வந்துட்டு அதில் நிறைய போதையில் வந்து என்கிட்ட வந்து ஒன்று போட்டோ எடுக்கணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். என்கிட்ட இதுக்கு தான் ரொம்ப மண்டை இதாகிடுவேன். உள்ளேலாம் வந்து நிறைய போதை என்ன தெரியுதான்டுவேன். நான் தெரியுது, எந்த ஊர் சொல்லு? புதுக்கோட்டை பக்கம் தானே. புதுக்கோட்டை எந்த ஊர் சொல்லு? என் பேர் என்ன சொல்லு? உன் பேர் என்னப்பா? உனக்கு 2015 ஞாபகம் இருக்கா? பஸ் ஏறும்போது டீ வாங்கி கொடுத்தல நான் தேண்டுவேன். என்னடா இது ஒரு கொடுமை. அதே அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உருண்டு செல்ஃபி எடுப்பேன். இப்படியே செல்ஃபி எடுத்துட்டு கிரிச்சின்னு எடுத்துட்டு சூப்பர்னே வரேன்ட்டு போவேன். என்னையும் எடுக்க மாட்டேன், அவன் மூஞ்சி எடுத்துட்டு போவேன். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான இந்த நாடகத்தை எப்படியாவது குளத்துப்பட்டியிலே பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று வெளியூர்லேருந்து வருகிறது இந்த என் அன்பு உறவுக்கு முதல் வணக்கம். அந்த வெளியூர் உறவுகளை அழைத்த குளத்துப்பட்டி தேவேந்திர உள்ள வேளார மக்களுக்கு ரொம்ப நன்றி. இது என்ன நாடகம்னே தெரியாம வந்த உறவுக்கு நன்றி. என்ன நாடகம்னே தெரியாது, எதையும் எம்கேஆர் வர்றாப்பிள்ளையா வர்றேன். இந்த பத்தியா என் தம்பிலாம் பாரு, வர்றேன்னு சொல்லுனா வந்துட்டேன். அப்போ எங்கே வர சொன்னா அப்பயா வரவியா? நாளைக்கு 1 மணிக்கு அவன் வீட்டுக்கு போ, அவன் படுத்து கிடப்பேன் அரைக்கேன் பாரு. இருந்தா டே ராதா, என்னடா இந்த மண்டை வெட்டி எங்கடா வெட்டின போல அழகா சைனா கடை பொம்மை மாதிரியே இருக்கடா நீங்கெல்லாம். ஏன்னா அப்பெல்லாம் எங்கள் அப்பாலாம் சலூன் கடைக்காரு மானாமதுல சோமே அவர் பேர், அவரை போய் கூப்பிட்டு வருவாங்க. நாங்கள் பயலுக்கு ஒரு 10-20 பேர் இருப்போம். வந்து எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை, சோமா இந்த அந்த கெட்டப்பு இந்த கெட்டப்புன்னு சொல்லுவாங்க, எதுவும் வைக்காத செம்புரியாட்டு வெட்டு வெட்டு. அந்த ஆளு கம்மா தண்ணியை மோந்துட்டு வந்து ஒரு வட்டை நிறையா வச்சுக்கிட்டு சப்பு சப்புன்னு அடித்து அந்த கத்திரிக்கோவில் தொழிஞ்சே சண்டானை தீட்டியே 1 வருஷம் இருக்கும். வெட்டியாம்பர் சத்தம் கேட்கும், கிரிச்சு பிடிச்சா கிரிச்சு பிடிச்சா கிழிச்சுக்கிட்டா 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 மண்டையில் மசுரில் மாட்டி புடுங்கி ரத்தமாக வரும். போறீங்க போடுற போட்டு அமிக்கி அமிக்கி வெட்டு. இதுதான் 107. நீ எவ்வளோ முடி வெட்டுவ? 200 ரூபா. இது வெறும் 35 ரூபா தான். அப்படியாண்ணே? வர நாளைக்கு கூட்டி கொண்டு போய் வெட்டி விடுனே. இந்த மண்டை வெட்டுக்கு என்ன ஒருத்தன் கேட்டேன் பாரு, டீக்கல்ல டீ குடிச்சிருந்தேன், பையா அங்கிட்டு தள்ளு அப்படின்ட்டேன். சமராஜக்காரன் நினைச்சிட்டேன். ஏன்னா உலகத்துல என்ன போய் நாடகம் வேணாம்ட்டாங்களா? அது பேரு சொல்லலடா, ஒரு அடிக்கு எப்படின்னா என்ன இருக்க? அவர் பேர் என்ன? இங்க வர இந்த மண்டை என்ன? நீ இங்க வர துணியை குடிக்குமேனே. அவர் பேர் என்னடா? வேற எதுவும் வாங்கிட்டு வர சொல்றாரா? ஆறுமுகம். எந்த ஊரு? குளத்துப்பட்டி ஆறுமுகம் ஐயா. அந்த 50 ரூபா அப்போ உள்ள வந்து என்கிட்ட 200 ரூபா வாங்கிக்க. அவர் நல்லா இருக்கணும்டா, அவருக்கு நம்ம தான்டா செய்யணும். வயதான காலத்துல அன்பு இளைஞர்களே, வயதானவர்கள் யாரும் கஷ்டப்பட்ட நீங்க உதவி செய்யுங்க, நான் செய்வேன் கண்டிப்பா. வாழ்த்துக்க. நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பொம்பளை எல்லாம் டேய் அது யாரு மகடா? அது பால்வாடி நினைச்சிட்டியோ குதிக்கிறியா? என்ன மேடை ஓடும் போது ஒன்றும் ஸ்ட்ராங்கா போடுங்க, மண்ணா போடுங்க. ஏன்னா இதில் ஆடவே முடியாது. ஏன்னா நான் பரவாயில்ல, இன்னும் ஒரு சூத்து ஊற்றி உள்ள வரக்கேன். மருதமணி எங்க அண்ணே வந்துட்டானா இந்த மேடை 2000. இதுல வீம்புக்குனே விழுவானடா முருகா. இஞ்ச வார்ப்பா அண்ணே. என்கிட்ட பேசின எங்க அண்ணே எங்க குளத்துப்பட்டியில இருந்து போன் பேசின யாரு? மேடையை பிரிச்சு முதல்ல இருந்து போடு, நாங்க மறுபடியும் சங்கத்துல இருந்து மகேந்திர வேன்ல வர்றோம்.
அழிச்சு கிழிச்சு சாப்பிட்டு ஆரம்பிப்போம், மறுபடியும் அன்னதானத்தை வாங்கம்மா போவான். ஏன்னா இருக்கிறத வந்து நம்ம செய்யணும். அதே மாதிரி ஆடலும் பாடலோ எந்த கலையாக இருந்தாலும் மேடையை ஸ்ட்ராங்காக போடுங்க. அப்போ எதை போட போகிற? எங்கள் தலைவரை எங்க அண்ணே உள்ள ஒரு 10 டீ கொண்டு வாங்கண்ணே, சுக்கு காப்பியை கொண்டு வந்துடாதீங்க, அவன் எங்களை காலி பண்ண வந்தவன். எதில் விட்டேன்? வாயில இல்ல டைலாக் இதெல்லாம் விட்டேன். ஏன்டா எது எப்படி இருந்தாலும் உலகத்தில் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, என்ன சமுதாயமாக இருந்தாலும் சரி, வந்தவர்கள்லாம் வாழ வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இனம்னா என் தமிழன் தான். தமிழன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கலைகளை வாழ வைங்க. அந்த ஐயா சொன்னார் கரெக்டாக 9 மணி அளவில் வான வேடிக்கை நடக்கும்னு. 4 வெடியை போடுறது வான வேடிக்கையா? எத்தனை வாங்கி போட்டிய? அடுத்த வருஷம்லாம் வெடியை சாத்திரப்புக்கு ஒரு 3 ரூபாய்க்கு வாங்குங்க. அதை வாங்கிக்கிட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது ஒரு குடும்பம் கஷ்டப்படுச்சுன்னா அதுக்கு உதவி செய்யுங்க, நல்லா இருப்பிய. ஏப்பா கிணத்து வெடி வச்சு விடுங்க, வந்து நான் தெருவில் தர்றேன் இருங்களேன். ஆனால் வெடி போடுறது பெருசு கிடையாது. அந்த வைக்கும் போது சில பேர்லாம் பார்த்தா தீபாவளிக்கு நரம்பு தெளிச்சி வந்தவன்லாம் வெடி வைப்பேன். கை இப்படியே நடுங்கும், நடுங்கி வெடி வைக்கிறதுக்குள்ள பக்கத்து வீட்டில் வெடிக்கு டம்முன்னு நம்ம வெடி தான் வெடிச்சிருச்சுன்னு ஓடியாம பாரு. அங்கே ஓடி செவத்தில் முட்டி மூக்காந்தண்டை வீங்கி. எங்கள் ஊரில் ஒருத்தன் பாவான் போதையில் நைட்டு 7 மணிலேருந்து காலையில் 3:30 வரைக்கும் வெடி வச்சுக்கிட்டே இருந்திருக்கேன்ப்பா. ஒரு வெடி என்ன சொல்றீங்க? வெடிக்கவே இல்லை. அப்புறம் லைட் அடிச்சு ஒரு ஆள் வந்து பார்த்துருக்காரு, முண்டை கிளியாஞ்சட்டியில் பற்ற வச்சிருக்கேன். காத்திய கிளியாஞ்சட்டியில் என்னடா அதெல்லாம். அதே மாதிரி 10 மாதம் சுமந்து கணவர்கள் எந்த இடத்துக்கு என்ன காலித்தனம் புரிஞ்சம் பண்ணினாலும் வெளியே சொல்லாது. அவன் குடியாரனா இருக்கட்டும், புதுக்கோட்டையில் ஒரு பொம்பளை சேர்த்து வைக்கட்டும், அதுக்கெல்லாம் சொல்லாது. அதுகளுக்கு தேவை டிவி, சீரியல், குட் டே பிஸ்கட், லோனுக்காரன் வந்தால் லோனு காசு வாங்குறது. உங்கள் டூட்டில் நீங்கள் கரெக்டாக இருக்க மேடம். சிச்சுக்கு அங்கே வெக்கமெல்லாம் கணவர். கணவர் யாரு அப்படின்னா, ஏன் அவருக்கு பேரு கணவர்? அதானே தாலி கட்டினதுனால கணவர். சூப்பர். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறியா? செகுல் அறையவா? ஏன் கணவர் அப்படின்னா என் வரட்டிலுவே அழுப்பேன். ஏய் வேற. ஆனா தாய்மார்கள் இல்லைன்னா நாங்க இல்லை. 10 மாசம் சுமந்து பெக்கிறது யாருன்னா தாய்மார் தான். ஆனா நீ மாசமா இருக்கும்போது திண்டே குடியே கெடுத்துருவேன். அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, உன் மையம் உதைக்கிறேன், கிழக்கு வாங்கிட்டு வாங்க. அப்பயே எல்லாத்தையும் என்னை கரெக்ட் பண்ணிக்கிறான். எங்க முட்டை பொருட்டா வாங்கிட்டு வாங்க, ஃப்ரீ ரைஸ் வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு அவன் தன்னால கையெல்லாம் வெட்டி இழுத்து. ஆனா வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அன்றாட களவாங்காம பொய் சொல்லாம வாழக்கூடிய இந்த தமிழனுக்கு எந்த குறையும் வராது. பல கோடிக்கு அதிபரா இருப்பாரு. காலையில வாரு திரும்பியும் பைபாஸ்ல லாரியை தள்ளி விடுற மாதிரி நடக்கிறேன். எங்க சித்தப்பா உசுரை காப்பாத்தணும்னு பாவம் பிரஷர் சுகர் வந்துருச்சு. பைபாஸ்ல நடந்தவர் சோழி முடிச்சு. என்னன்னு சித்தப்பா செத்து போயிட்டாரா? கண்டனர் 70 வந்திருக்கு, அதை எதிர்த்து நடந்திருக்கேன். அவன் அடிச்சு சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சு விட்டு போயிட்டேன். ஒரே விஷயம், எல்லாரும் வாக்கிங் போங்க, உடல் பயிற்சி அவசியம்தான். கிராமத்துக்குள்ளேயே நடங்க, பைபாஸில் நடக்காதீங்க. பைபாஸில் நடக்கும்போது சில பேர் ஃபோனை பேசிக்கிட்டே லவ்வர்கிட்ட பேசி நடக்கிறேன். சொல்கிறேன் என் தங்க. அதே கட்டின மனைவி எல்லாரும் பெரியவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? தாத்தாய் கல்யாணம் பண்ண பொம்பளையாளலாம் உங்கள் வீட்டுக்காரரு உனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபோன் அடிப்பார்? என்னத்தை அடித்தேன், என்னையத்தான் குடிச்சிட்டு வந்து அடிப்பேன். மிஞ்சி மிஞ்சி போனால் நீ சாயந்தரம் நேரம் அடிப்ப. ஏன் கை வரும்போது கடுகு இல்லை,
வாங்கிட்டு வாங்க. இந்த கோல்டு வின்னர் பால் பாயிட்டு அவர் சரி சரி வை வை வை. இதுவே அவன் சேர்த்து வச்சிருக்க உங்களை அடிக்கட்டும் மணிக்கணக்காக பேசுவேன். ஏங்க எனக்கு பாவாடை இல்லை, ஒரு டஜன் எடுத்துருவோம்டா. ஏங்க செல்லு உடஞ்சி போச்சு, புதுசு ஐபோன் வாங்கி தரேன். புரட்டா கல்லவே தூக்கிட்டு வந்துடுறேன். ஆஹா, டேய் நாட்டில் உலகத்தில் எல்லாமே கலப்படம் தான், எல்லாமே பொய் புராட்டுதான். இந்த உலகத்தில் கலப்படம் இல்லாதது பொய் இல்லாத ஒரே பண்டம்னா பெத்த தாயினுடைய பாலை தவிர எல்லாமே போயிடும். இப்போ கைதட்டின ஆளுகள்லாம் உங்கள் அம்மா சொல்கிறத புழு புழுன்னு கேட்பேன். நானே எங்கள் அம்மா வேறு முத்துவள்ளி, ராதாசாமி அந்த ஆடை அத்துட்டு போது கட்டு அப்படின்றேன், வேலை மச்சரை பாருன்ட்டுவேன். உண்மையை தானே சொல்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், தாய் இருக்க வரை தகப்பன் இருக்க வரை அவங்க அருமை தெரியாது. ஒரு வீட்டில் தாய் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு உண்மையான அன்பும் சுவையான உணவும் கிடைக்காது. தகப்பன் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு கல்வி இழந்துடும். தாயினுடைய சுமையை அவன் சுமக்க ஆரம்பிச்சிடுவேன். அதனால தாய் தகப்பை இருக்க வரை அவங்கள கடைசி வரைக்கும் கண்கலங்க வச்சிடாதீங்க. உண்மையிலே என்னுடைய அன்பாலயத்தில் நடக்கிற நிலவரத்தை நான் சொல்கிறேன். அப்படி பார்த்தோம்னா வருங்காலத்தில் எல்லாரும் விட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் 12 லட்சம் அன்பாலயம் திறக்கணும். ஆமாடா, யாரா மதிக்கிறா? ஒரு சில ஆளு நீங்கள் இருக்கதான் பெத்த தாயெல்லாம் காப்பாத்துறிய. 100க்கு இப்போ ஒரு 50 பேர் வேற மாதிரி இது பண்ணிடுறா. என்ன காரணம்னா மாமியா மருமக ஆத்தா, உங்கள் மாமியாலாம் உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அம்மானா அவங்கதான். என்ன உனக்கும் மாமியாவுக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கணும். அது பார்க்குற சீரியல் நீயும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிடுவேன். அது கருவாட்டு குழம்பு குடிச்சிச்சுன்னா நீனும் கருவாட்டை திண்டேன்னா தப்பிச்சுக்கிடுவேன். அது முட்டை பொறிச்சு உனக்கு முட்டை ஆகாமல் பிராய்லர் தான் ஆகும்னா கொலை அடிச்சிருவாங்க. இதில் எப்படி தெரியுமா ஏவி விடும்? உங்களை சொல்லலை, எங்கள் கிராமத்துலலாம் பொம்பளையால் ஏவி விடுங்க. புருஷன் விறகு வெட்ட போய் பாவம் முள்ளடிச்சு ரத்தத்தை கட்டி கண்ணுன்னெலாம் கீறி மூஞ்சிலாம் கீறி விறகு வெட்டிட்டு வருவேன். அவன் பொண்டாட்டி சைஸாக பற்ற வைக்க எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி, ஆமாப்பா வந்தவனே அழுதுகிட்டு இருக்கேன். என்னைக்கு புரிச்சேன் கேட்பேன், ஏய் அமுதா ஏன் அழுகிற? என்ன அமுதா, மதியம் ஒரு 2 மணி இருக்கும், நான் பாட்டுக்கு செவனேன்னு சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் ஆத்தா சோறு ஓட சொன்னாங்க. போடுறதுக்குள்ளே என்னை 16 அவுசாரி இருக்கும். நான் அவுசாரியை போனது உங்கள் ஆத்தா பார்த்தாலாம். இவன் உடனே நெஞ்சுக்கு தூக்கி கட்டுவேன், சட்டி ஓட்டிருக்க மாட்டேன். அதான் டெர்ரி. தாயை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல, விசாரிக்கிறது இல்லை. இந்த எச்சி புத்தியில் போய் உடனே அவங்க அம்மாவை, ஏய் வயசான காலத்தில் உனக்கு என்ன திமிரு, வெளியே போ அப்படிங்க. ஒரே ஒரு விஷயம், 10 பிள்ளை பெற்றாலும் 10 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுத்து தான் தாய் வளர்ப்பா. 10 பிள்ளைய கூட பிரித்து பார்க்க மாட்டா. உனக்கு ஒரு உணவு, உனக்கு ஒரு ஒன்று. ஆனால் அந்த உலகத்தில் இன்னைக்கு சொல்கிறேன், ஒரே சமமாக நீங்கள் இந்த ஊர்லேயோ இந்த உலகத்திலேயே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா யாரும் போராமப்பட மாட்டேன். எல்லாத்தோடையும் நீ நல்லா பழகிட்டு ஒரு அடி மேலவா, பணக்காரனவா, நல்ல காரில் சொந்த பந்தம் மாமே மச்சினே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அத்தனை பேருமே உன் விஷயத்திலே போராமல் அடைவாங்க. ஆனால் தன்னுடைய மகளோ மகனோ வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு பணம் வச்சு உசந்தாலும் பெரிய லெவலுக்கு போனாலும் ஆனந்த கண்ணீரோடு உலகத்தில் இருக்க சாமியை பூரா கும்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கிற ஐயான்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவன்னா பெத்த தாயும் தகப்பன் தான். ஒரு சாங்கு பாடுவோம். இந்த சாங் உங்களுக்கு பிடிக்கும் ப்ரோ. ஹலோ சார் போய் ஹலோ ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 5000 செம்புரி ஆடு வச்சிருந்தேன். வேலைக்கு 15 பேரை சோத்த போட்டு வீட்டிலேயே வச்சிருந்தேன். திருமயத்துக்கும் புதுக்கோட்டைக்கும் கூட நல்ல ரேட்டுக்கு இடம் போகுதுன்னு 15 ஏக்கரை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். 10 வட்டிக்கு பணம் 2 கோடிக்கு விட்டு இருந்தேன். பொண்டாட்டி பிள்ளைக்காக 350 நகை சேர்த்து வச்சிருந்தேன். மற்ற ஆளுகள்லாம் 20,000 25,000த்துக்கு செல்லு வச்சிருக்காங்கன்னு பணத்து முறை காட்டுறதுக்காக லண்டன்ல இருந்து 2 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். கைகால பூரா இடமில்லாத அளவுக்கு நகை போட்டு வச்சிருந்தேன். போட்டிருக்க செருப்பு மட்டும் 1.5 லட்சத்துக்கு பிராண்டடா வச்சிருந்தேன்.
இம்புட்டு இருக்கு பொழுது ஓலையே என்று சொல்லி புதுக்கோட்டையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் முருகா நடைய பாரா. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்பா. அவங்க போக்கிலே போயிடுவோம். குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்தோம். அதை எண்ணி பார்க்கல. எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டு கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு எங்கன சரக்கு இருக்கு அம்புட்டையும் அடிச்சு விசேஷ வீட்லையும் காலு கையில் விழுந்து கோட்டை வாங்கி அடிச்சு எல்லாமே முடிஞ்ச பின்னே ஆஸ்பத்திரியில் செக் பண்ணும் போது குடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததா இதை சொந்த வந்தம் எதுவுமே வேணாமுன்னு காலையில் பல்லு வளர்க்குறானோ காலை கழுவுறானோ தெரியல. கப்பு சைடிச்சு தண்ணியோட 20 வருஷமா பெருங்கொண்ட குடியாரனா இருந்தவனுக்கு பார்வை எப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு முத குடிக்கும் போது சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். இருக்கிற விஷமிதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி செயின வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. பொண்டாட்டி செயின வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற முப்பாட்டை சொன்ன வார்த்தைகளையும் வாழ்ந்த வாழ்க்கையும் கல்லிச்சேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே பிறவி என்பது ஒரு தடவை தான். இனிமேல் நம்ம அண்ணன் தம்பியா பிறக்க போறதில்ல. இந்த உலகத்துல வந்தவன் பூரா இங்கே தங்கிட்டா அந்த உலகத்துல இடம் இல்லைன்னே. அதனால நீங்கள் எல்லாம் 100 வருஷத்துக்கு வாழணும். அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். அதை நீ வாங்கிறதுக்கு 1000 காப்பு கட்டுனாலும் உன் பிள்ளைய போட்டு 4 தடவை தாண்டினாலும் உன் பொண்டாட்டி தாலியில் 70 தடவை அடித்தாலும் நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த குடிமயிரை நிப்பாட்ட முடியும்.
இந்த குடிச்சிட்டு வந்த ஆள் நாடகம் பார்க்கும்போது என்ன நினப்ப எத்தனையோ பாட்டு இருக்கும்போது இந்த பரதேசி பையமே எதுக்கு இந்த பாட்டை பாடினேன் போத்தா இவன் ஆளை பண்ண வரட்டும் இவனை ஆளை வச்சு காலி வரணுன்னு கூட நினப்பேன். ஆனால் என் தாய்மார்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மேடைக்கு ஊத்து புட்டு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரச நெல்லு வச்சு நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. இங்கிட்ட ஒரு 15 பேர் அங்கிட்ட என் தாய் வழியை கூட தட்டுச்சுங்க. மற்ற ஆள் கூட லைட்டாக நினச்சிட்டு வந்துட்டேன். இது அந்த தண்ணியை போட்டால் உள்ள எல்லாமே வந்துடுவாங்க. ஆமாண்ணே. தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே இருப்பேன். குடிச்சு விட்டான்னா அந்த டெட் பாடிக்கு முன்னாடி அவன் போய் படுத்துருவேன். அப்பா செத்து கிடக்காரு மயன் நிற்கிறேன். வந்து விசாரிக்கிறாங்க உங்க அப்பா எப்படி உடனே வளர்த்தாரு. அவன் வளர்த்தேன் நினைப்பேன் 50 ரூபாய் கடை வச்சுட்டு போயிட்டாங்களா சண்டாள பையன். இவன் தொங்காசு போட்டான் எனக்கு ஒன்றுமில்ல. நொந்து போய் உட்காந்து நின்றுக்கிட்டு இருப்பேன். 12 மணி ஆனவனே இவனை சைஸா கூப்பிடுவாங்க நண்பர்கள். ஏய் சித்திர செல்வம் வாங்கி வாடா. என்ன அப்பா பாடி கிடக்கு வரல ஆளுகெல்லாம் வருவா. ஏய் 18:48 ஒரு ஆப்பா போடுவோம்டா. அப்போ போட்டவனே அப்போ கேட்டுக்க அவங்க அப்பாவை கண்ணாடி பட்டியெல்லாம் ஏறுவேன். அப்போ உருண்டு நீர்மலைக்கு போக விட மாட்டேன், பாடையை தூக்க விட மாட்டேன். எங்கள் ஊரில் ஒரு கிளவி செத்து போச்சுப்பா. என்ன சொல்றிய? கிளவி செத்து போனால் தூக்குறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் ஊர் களிச்சேரி சின்ன கிராமம் தான். ஆனால் கம்மா கரையில் சுற்றி வேலிக்கிறவை அந்த வேலிக்கிறவுக்குள்ளதான் கொண்டு போகணும். ஆனால் வெட்ட முடியல. வேலிக்கிறவ கரையை மண்டிருச்சு. வயக்காடு நல்ல மலை. அப்போ பெரிய ஆளுகள்லாம் சொன்னாங்க நாங்கள் இந்த கிளவியை சுமக்க முடியாது, இலவாட்டம் பூரா இங்கே வாங்கடா, நீங்கள் தூக்கி கொண்டு போய் எப்படியாவது கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பயலுக சொன்னாங்க ஒரு புல்லை வாங்கி கொடுங்க நாங்கள் சுமக்கிறோம் அப்படின்னு. சரி வழியில் இல்லை. ஊரில் பெரிய ஆம்பளார் அவர் வந்தார். வந்து ஆளுக்கு ஒரு ஆப்பை கூட சாப்பிட்டுக்கோங்கப்பா, பாடி இங்கே கொண்டு வந்துருங்க, நாங்கள் முள்ளுக்குள்ளேயே நடந்து சுடுகாட்டுக்கு போயிடுறோம்ட்டாங்க. இவங்க போதையை போட்டுட்டு மழை ஈரத்துக்கு அதுக்கும் செகதி கிறுக்குன்னு இறங்குது. பாடையை தூக்கி அந்த கிளவியை மேலே ஓட்டு ஒருத்தன் தெற்க போறேன் ஒருத்தன் வடக்க போறேன். பாடையை அப்படி இப்படின்னு கொண்டு போய் வயக்காட்டிலேயே கிளவியை சாச்சு செகதியோட சேலையோட பிரேரைஸ் மாதிரி கிண்டி அள்ளிக்கிட்டு போனவங்க ரூட்டு தெரியாமல் முண்டை போதையில் திருப்பி வந்துட்டாங்கடா வீட்டுக்கு. அப்போ ஊருக்காரன் மிரண்டு போனாங்க. டே என்ன சுடுகாடு அங்கே தேடணும் உங்களை காணாம். இவங்க போதைக்கு வெள்ளையா அந்த நிக்கிற பெரிய ஆளு ஊர மேகம் மாதிரியே தெரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன நம்ம பிள்ளை வளர்க்குறான். கணவன் மனைவி 2 பேருமே சொல்லுவாங்க ஒண்ணுதான். ஒய்ஃபு சொல்லும் ஒண்ணு போதும்டா புஜு. ஒன்னே அவன் நோனோ நான் வந்து பழைய மோட்ரு கிடையாது, புது மோட்ரு. நான் சாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்ஜின் வேலை வந்தால் போய் பார்த்துக்குறோம். 2 எங்கள் ஊரில் நடந்தது கேளு. இந்த பிள்ளை ஆளு பாவம் ஒல்லியானவுன்னா வளகாப்புக்கு பார்க்குறேன் வயிறு கும்பிட்டுதான் இருக்கும். சரிப்பா வயிறு அப்படித்தான் இருக்குன்னு பொம்பளை எவ்வளோன்னு சொல்லுது. சரி எங்கள் அம்மாலாம் சொன்னிச்சு வயிறு காட்டாது இவளுக்கு முரட்டு பயிலாத்தான் இருப்பேன் அப்படின்னு பிரசவத்துக்கு போய் பிள்ளை ஒத்து தூக்கிட்டு வருது. ஊரே ஆளாத்தியோட நிற்கிது. ஓ மயம் எங்க பார்த்தா நகை கடையில் கொடுப்பாங்க வரும் மணி பிரசு. ஆமாண்ணே. அதுக்குள்ள மயம் இருக்கேன் திறந்து காமிக்கு. அம்மாயில போய் விழுந்து திட்டுன்னு 2 ஒம்பளை வடக்கு உதஞ்சு ப்ரெஷர் ஏறி தண்ணியை அடிச்சு கொண்டு வந்தேன். கீரிப்பிள்ளை மாதிரி இம்புடுக்கான்றான். அப்பெல்லாம் வயதான முன்னோர்கள் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க பிரசவம் பார்த்து மாட்டு வண்டியில தான் வருவாங்க. மாடே இழுக்க முடியாது. அந்த புள்ள 1/2 டன்னுல கிடப்பேன் இந்த தண்டியா மாடே. எங்கோ மயன் ஆனா குட்டி மாதிரி அந்த அளவுக்கு பெத்தாங்க. காரணம் ஊட்டச்சத்து. எப்படி
அப்பனா வண்டி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, வண்டி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓயாம. ஒரு பெட்டிக்காரன் அரை வாங்கிட்டு கிழக்க வந்து ஓட போறேன். எந்த வண்டியை சொல்றேன் மொத்தா? ஏய் ஒரு அளவு தான்டா போடா உள்ள. ஐயா டீ கொடுங்கய்யா. இருங்க வாங்க, அதுக்காக கத்திக்கிட்டே இருக்கீங்களே என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றதா நான் இது பண்றதா? பேசாம இனிமேல் போற ஊருக்கு நான் ஒரு டீ கடை ஓட்டுறேன். என்ன நீ டீ கடை வச்சு அங்கிட்டு உட்காந்துக்க. டேய் நீ பிளாச்சொல்ல வை. சரிண்ணே. நீ என்ன பண்றீங்கன்னா லாட்டரி சீட்டு வை, கேரளா வந்து வாங்கிட்டு வந்து. நீ கணேஷ் போல வை உள்ளே. கணேஷ் போல பிடிக்காத பான்பராக போட்டு துப்பு. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற உள்ள. வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற உள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான் வெள்ள பேசலாமா? காசுக்காக பெண்களை நீங்க திருமணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்துல அடிக்கிற உள்ள. வரதட்சணை கேட்பவன்லாம் ஆம்பளை இல்லை, அது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. அப்பெல்லாம் எங்கள் ஐயா காலத்துலாம் கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு வந்து நல்லா நாற்று நடுமா, நல்லா கஞ்சி ஆச்சுமா, எத்தனை பேர் வயக்காட்டில் வேலை பார்த்தாலும் அதுக்கு சுமந்து கொண்டு வந்துடணுமா சோத்து பானையை, கருது கட்டு செமக்குமான்னு தான் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இப்போ வந்து பிள்ளை நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், அழகாக இருக்கணும், பல்லு லைட்டாக எத்து பல்லாக இருந்தால் கூட கொண்டு போய் பியூட்டி பார்லர் ராவிட்டு வர சொல்லுவேன். ஏம்மா அதை வச்சு அமெரிக்காவை கரண்ட் எடுக்கிற மாதிரி பல்லெல்லாமல் அழகுபடுத்துவாங்க. ஆமாடா, இன்னைக்கு சிரிச்சா வந்து பல்லு தான் அழகு. அப்போ கல்யாணம் பண்ணும்போது நாகரிகமாக தான் இருந்துச்சு. மண்டபம் அந்த இப்படிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. 2 தட்டி தான், அந்த தட்டிக்குள்ளே பாவம் யார் பொண்ணு யார் மாப்பிள்ளைன்னு கண்டுபிடிச்சி போடலாம். 2 பேரும் போரிங் பவுடர் அடிச்சிருப்பாங்க. போரிங் பவுடர் புட்டா மாவு அடித்து 2 பேரும் இந்த இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அப்படி இன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் யாரை பார்த்தாலும் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி தான் இருப்பேன். பொண்ணு பார்த்தா டம்மியாக இருக்கும், துணை பொண்ணுலாம் பார்த்தா லிப்டிக்கை போட்டு. அதில் இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஆம்பளைக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் என்னென்னா குடல் கூட்டு வச்சிட்டாங்களா, செவரொட்டியை திறக்கிருக்காங்களா, சரக்கு வாங்கி வச்சுருக்காங்களா, அவங்க வாட அது பொம்பளை ஆள் உறான். பொண்ணு எத்தனை வேலை போட்டிருக்கு, 2 பொம்பளையும் உட்காந்து பேசுது முன்னாடி தாலி கட்டுற நேரத்தில். பொண்ணு நல்ல விழுது ஆண்டி, நல்ல லட்சணமாக தாக்கா இருக்கா, மசுறு காணாது, மசுறு தான் காணாது. ஏன் அந்த மசுரை வச்சு வீடு ஊரை கூட்ட போறியா? ஏதா ஒரே ஒரு விஷயம், அடுத்தவளை பார்த்து அவன் அப்படி அழகாக இருக்காளே, இப்படி மசுறு இருக்கே, அவள் இப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான்னு பார்த்து போராமப்படுவதை விட ஒவ்வொரு தமிழச்சியும் ஒவ்வொரு தமிழனும் எல்லாருமே அழகுதான். அவனுக்கு அவன் தான் அழகு. அழகுன்னு சொல்றேன், செருப்ப கலரியா இருந்தேன். கருப்பனை கொண்டு வந்து இங்கே நிப்பாடி விட்டு, கருப்பை உண்மையிலே இந்த ஊரில் இருந்துச்சுன்னா குதிச்சு வரணும். சாமியை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு தான் நான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா சாமி இல்லாமல் நான் மட்டும் கிடையாது, நீங்கள் யாருமே இல்லை, தெய்வம் தான் நமக்கு முக்கியம். அதனால எக்கோ வச்சு சார் போவீங்க பங்காளி. கருப்பை எந்த நாட்டில் பிறந்தேன், எங்கே உருவெடுத்தேன், எங்கே நின்று நம்மளெல்லாம் காப்பாற்றுறேன், யாருக்கா தெரியுமா? வடக்கே வளநாடு வாடி கொண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி, ஆறாம்பள்ளி கோட்டை அடையலாயிரம் பண்ண, மேற்கே மலையாளம் அதுமே மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகும் விளையக்கூடிய செல்வ நிறைஞ்ச ஜீமடா மலையாள சீமை. அந்த மலையாள சீமையில அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு வாரிசு இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு,
எனக்கு அப்புறம் மலையாள நாட்டா ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா. எனக்கு 60 பிள்ளையில ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து கொடுடா என்று சொல்லி மலையாளத்து அரசன் காசி விஸ்வநாதனிடம் கேட்க, அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் 60 பிள்ளையும் இன்னைக்கு விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாராவாத்து கொடுத்தா 59 பிள்ளை முகம் வாடி போயிரும்டா. இந்த 60 பிள்ளையும் எனக்கு வாரிசு வேணாம், இந்த மலையாள நாட்டை ஆட்சி செய்யட்டும். இந்த 60 பிள்ளையும் மொத்தமாக தாராவாத்தாண்டா மலையாள நாட்டுக்கு. அங்கே மலையாள நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் அங்கே சந்தோஷம் தாங்களே. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் இந்த 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி வளர்த்து வருங்காலாய். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வம் செழிப்பருந்த மலையாள நாடு அங்கே கடும் பஞ்சம் அடையுதுடா. அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பயிர பட்டினில பஞ்சம் தாங்களே. அப்ப மலையாளத்து அரசே இதுவரைக்கும் பஞ்சம் வந்ததில்லை. இந்த நாடு நல்லா இருந்த மலையாள சீமை எப்படி அலைஞ்சு போகுதுடா. இந்த பஞ்சம் வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து பஞ்சத்துக்கான அறிகுறிய தெரிய குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சுன்னு அங்கே கோடாங்கிய வாய் வேஜாம செஞ்சு விடுறோம். அப்ப அரசனுக்கு அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளே இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாடும் பண்ணி அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி வாக்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, செல்வம் செழிப்பார் இந்த மலையாள சீமை இப்ப பத்தி எரியுதுடோ. இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது புள்ளா கருப்புடா கருப்பு, இது 6 அடி வேங்கடா, இது 1000 யானை கொண்ட பலமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க பக்கத்துல நெருங்கனா என் கருப்பை ஆக்குரோசமா அங்க அனல் காத்து வீசுதுடாய். அப்போ ஒரு வெங்கல வெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது, அங்க பெட்டி நகரலடா. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாட்டை வெட்டி. என் கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி தள்ளாடி வருதுடா ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு இங்க உனக்கு இருக்க இடம் இல்லடா. இந்த நாடு என்னைய விரட்டிருச்சு, நான் மலட்டாட்டு தண்ணியில ஒத்தையில வரேன் கருப்பேன். அப்ப நான் தமிழ்நாட்டில் நான் எந்த திசையில போய் நான் உட்கார எனக்கு திசை தெரியலையே. கருப்பேன் பெட்டிக்குள்ள உருண்டு வருங்காலம். அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சொங்க என் அழகர் கோயில் இல்லையா? 18 திருடர்களும் அழகர் கோயிலுக்கு கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப மலட்டாட்டு தண்ணில வந்த என் கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும்
18 படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டா 18ஆம் படியாய் 18 படிகரப்பை வணங்கி நீ அள்ளி கொடுத்த ஷாம்பை ஒரு அசகு வசகு வந்ததில்லை நீ எடுத்தறிஞ்ச ஈட்டியே வீண் போனதில்லை அந்த கலிஜரி நல்ல கம்மாயா நான் தினமும் மண்டியிட்டு வணங்குன கலிஜரி நல்ல கம்மாயா உனக்கு 600 நல்ல வருஷமா பட்ட சீமக்கருவ உடம்பரான் தாண்டாவருக்கு என் கலிஜரி காளிமுனி ஐயா முன்னாடி ஊத்து தண்ணி இன்னும் கலிஜரி மந்த இளவத்தல கொஞ்ச நேரம் குளத்து பட்டில உள்ள இந்த முடியாண்டிய கூட்டிக்கிட்டு என் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கு மக்களுக்கு எவ்வித குறை இல்லாம நீ காத்தது காத்த கடைசி வர மக்களை காத்தரலையும் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி கருப்பே என்ன கருத்திலும் எத்தனையோ கஷ்டப்பட குடும்பத்தை வாழ வைத்து இன்னைக்கு தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. பழனி VKR மணிகண்டன் தேமுதிக மாவட்ட இளைஞரணி செயலாளர் சார்பாக 101 அம்பளி படைத்து கேப்டன் விஜயகாந்த் ஐயா பாடல் பாட சொல்லியிருக்காங்க. பாடுவா ஐயா. எல்லாமே பெண்டிங்கில் தான் வச்சிருப்பேன். உடனே போனோடனே எந்த ஆஸ்பத்திரியிலையும் பார்க்க மாட்டாங்க. தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது சரவணா ஆடியோஸ் குறும்பப்பட்டி உரிமை சரவணா. சரவணா உனக்கு ஒரு பாட்டு பாடவா? சரவணா மைசெட்டு இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா சரவணா மைசெட் குறும்பப்பட்டி சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு சரவணா மைசெட்டு இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா வாழ்க வாழ்க சரவணா மைசெட் நீங்க வளர்க வளர்க சரவணா மைசெட். எவ்வளவு வார ஒரு 100 ரூபா கூட நகட்டலையே. பருப்பு வேகல ப்ரோ. ஆகே ப்ரோ உங்க அன்புக்கு தான் ப்ரோ நகைச்சுவைக்காக பண்ணுவேன். கண்டுக்கிறாங்க. கோவப்படுறீங்களா ப்ரோ? கோவப்பட்டா லாங்கில் உள்ள குழாயெல்லாம் கழட்டிடுங்க. இங்கனக்குள்ள மட்டும் போதும். பூரா நாங்கள் அண்ணன் தம்பி. இந்த அண்ணன் தம்பினால தான் உரிமையோடு எப்பயுமே மற்றவர்கள் எப்படி நடிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. என்னையை பொறுத்தளவு மேடைக்கு வந்துட்டேன்னா இங்கே இருக்க அத்தனை பேருமே என் சொந்தக்காரங்க தான். நான் விளையாடும் செய்வேன், உங்களை சிரிக்க வைக்கும் செய்வேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் என்னால் காப்பாற்ற முடியும். எல்லாத்துக்கும் பார்த்தவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நன்றி உறவுகளே உறவுகளே உறவுகளே. இங்கே செல்லை போட்டு எடுத்தேன். இப்போ செல்லை போட்டுவிட்டா ஏதோ பேண்ட்டுக்குள்ளேருந்து என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் தம்பி என் நாடத்தை நிறையா பார்ப்பியா? அப்போ 3ஆம் நம்பர் படுவேன். எதில் விட்டு வாயில. நன்றி. இன்னமே போலையா? கோட்டகை அமைப்பு. இந்த கோட்டகை அமைச்சு எங்கள் அண்ணன் உன் பேரன் உள்ள தலைமுறைக்கு பொழைச்சிக்கிடுவாங்க. ஏன்னா தட்டியா இருந்தா தானடா கரைய முக்கியம். அதானே இது பூராமே தகரா அந்த துணி அருமையான கோட்டகை. உள்ள நாங்க வர்ற ஜனமும் உங்களுக்கு தெரியுமா? பொம்பளை யாரும் கடைச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன உள்ள நடு சென்டரில் யார் வேப்ப மரத்தை நட்டுறது? உட்கார முடியல. உட்கார முடியாது. சிரிச்சதே அந்த சினப்பரிச்சாலி. நான் எதில் விட்டேன்? வாயில. நன் பகவதி அம்மன் பந்தல் ஸ்ரீரங்கம்பட்டி உரிமை பழனிசாமி அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. நாடகத்தை காண வருகவர்கன இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். தேவேந்திர உள்ள வேளாளர்கள் மற்றும் ஸ்ரீ விநாயகர் இளைஞர் நற்பணி மன்றம் குளத்துப்பட்டி எங்களை இங்கே வர வைத்த இந்த குளத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பு உறவுக்கும் என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். ஆகும் நான் குறைச்சிடுறேன். இன்னுமே 500 1000 வந்தா வாங்கு. 50 100 தள்ளி விட்டுரு. திருப்பதி லிப்ட் கம்பெனி திருமயம் மும்பை அதனுடைய உரிமையாளர்கள் ஸ்ரீ அழகப்பன்
ஆர் பழனிசாமி எம்கேஆர் நான் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 1001. நன்றி அண்ணே, நன்றி நன்றி அண்ணே. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள் இங்கே வந்துட்டான். அவன் உண்மையிலேயே இன்னைக்கு நீங்களெல்லாம் எங்களை போன்ற கலைஞர்களை ஒரு உறவாக நேசிப்பதற்கு காரணம் நாங்கள் அல்ல. அப்படியே நாங்கள் எப்படி தெரிஞ்சிருப்போம், ஒவ்வொரு கிராமத்தில் தெரிஞ்சிருப்போம். எங்களை அடையாளம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஊரில் போய் முதல்லாம் சாப்பிடும்போது, தம்பி நீங்கள் ராசவாட்டாண்டுவேன் என்னைய, நான் பப்புன்னு டான்ஸப்பா அப்போல்லாம் காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் வயசானதுன்னா வேணாம்ட்டுவாங்க. அதனால் அது வந்து டான்ஸோட அம்மாண்டுக்குருவேன். அப்படிலாம் சமாளிப்போம். ஆனால் இன்னைக்கு ராஜேந்திரன் யார், மணிகண்டன் யார், தாசன் யார், கதிரேசன் யார், யாருமே எந்த ஊரில் ஏமாற்ற முடியாது. காரணம் சிஐடி போலீஸ் மாதிரி இங்கே கவர் பண்ணி வச்சுருக்கேன். அன்பு தம்பி, இன்னைக்கு உங்கள் கைபேசியை பூரா நீங்கள் பார்த்துக்கிட்டு சிரிக்கிறீங்கன்னா ஈன்னு, அது காரணம் யார் தெரியுமா? ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் யூடியூப் சேனல். அதனைத் தொடர்ந்து நேற்று தான் என் தம்பி முருகன் காரில் வரும்போது சொன்னேன், என்ன முருகா அந்த அம்பாள் போட்டோகிராஃபி அந்த யூடியூப் சேனல் தம்பி எல்லா ஊருக்கும் வர்றாரு, ஏன் அலைகிறாருன்னு நான் கேட்டேன். அப்போ முருகன் சொன்னேன், என்னை உன் நாடகத்தை எடுக்க வந்து அந்த அதில் போய் காசு சம்பாதிக்கணும், அதெல்லாம் அந்த ஆளுக்கு என்ன இல்லையா, உன்னைய பார்த்து தினமும் சிரிக்கணுமா. அப்படி வருகிறது அந்த உள்ள என் அன்பு தம்பி, கைதட்டு கொடுக்கலாம். அம்பாள் போட்டோகிராஃபி யூடியூப் சேனல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 10 ரூபா தர மாட்டான்டா. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் உலகத்தில் இந்த மைச்செட்டு போறாருல, அவர் முதற்கொண்டு அவர் குருநாதர் இல்லாமல் அவர் வந்திருக்க மாட்டார். இந்த அண்ணனுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, உண்மைதானே? அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு துறையில் இருப்பீங்க, ஒவ்வொரு வேலையில் இருப்பீங்க, ஒவ்வொரு பணியில் இருப்பீங்க. எல்லா வேலையுமே தமிழகத்தில் புனிதமானது தான். எந்த ஒரு தொழிலும் அசிங்கம் கிடையாதுடா. உழைச்சி சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் நான் வணங்குற 18ஆம் படியா மாதிரி. நன்றி நன்றி நன்றி. ஆனால் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவங்க வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே தொழிலை கற்றுக் கொடுத்து உங்களுக்கு முன்னேற காரணமாக இருந்த அந்த உறவுகளை மட்டும் சாகு வரை மறந்துடாதீங்க. எங்கள் வாத்திய டேலை கண்டாலி மணி சுக்கு காப்பி சாரே இந்நேரத்தில் போய் எங்கடா வைக்கிற அத்தா பார்த்துத்தா சுக்கு காப்பி கொடுத்துட்டு கொலுசை கலாங்குவேன். நான் வியாபாரம் புழுன்னு ஓடும். அவன் நம்ம ஆள்றா கூடத்தில் நான் தான் விட்டுருக்கேன். நீ என்ன பண்ணுற, நாளைக்கு 10 லிட்டர் பாலை வாங்கி கொடு, கமிஷன் 1000 ரூபா வாங்கிக்க, நீ வெளியே போட என்னமே. அவன் பொல மண்ணள்ளி போட பார்க்க எதில் விட்டேன் வேணாம். இனியவா அடிச்சாண்டா அவன். சூப்பர் தம்பி, குறும்பியா தூவும். ஹலோ பேசா இருக்கு நான் பேசுகிற மாதிரியா இருக்கு, பேச வைக்காது சார். போய் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் 1977 பார்த்தீங்கன்னா அணகொண்டா. சொல்லி அங்கிட்டு போகாத, அந்த பாம்பு வர்ற மாதிரி தெரியுது. சார்பு ஏன் இந்த காட்டுக்குள்ள போனா அந்த பாம்பு கிட்ட கடி வாங்கட. பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் வந்துட்டாப்ல மாமதுர அன்னக்கொடி மாமதுனி அன்னேரடி மதுரை மெச்சம். இந்த பாட்டை போய் ஓண்ட பாண்டேன் பாரு, தல் நீர்மலை அடியா அடிச்சு கொன்றுவேன். என்னை வளர்த்து ஆளாக்குற வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், நாம் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு 7 வீடு இன்ன வரைக்கும் சந்தோஷமாக செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் மனிதன் அல்ல, அங்க இருக்கக்கூடிய ஜாமி காளிமுனி ஐயா. அதனுடைய அருளோடு உலகம் பூரா பேரு வாங்கினேன்னா முத எங்க வாத்தியார் மணி ஐயா, அதுக்கப்புறம் என் ஜாமி. ஒரே ஒரு விஷயம், நான் எதா இருந்தாலும் உண்மையை பேசுவேன். நாட்டில் லேஜிவாஜா நடிக்கிற நடிகனுக்கே 50 பேர் போடுறேன். நான் தனி காரு, எனக்கு சம்பளமும் 20 ரூபாயை தாண்டோம். இப்படி ஒரு அன்பாளையை வச்சு நடத்துறேன், இப்படி பேத்த காப்பாத்துறான்னா எனக்கு எவ்வளோ போறாம இருக்கு நீங்க நினைச்சுக்கங்கய்யா. எனக்கு லோடாக கொட்டுறாங்க. ஆனால் என் ஜாமி ஒண்ணுதான் என்னை காப்பாத்து. என்னை சொன்னேன் பூரா நிறைய பேர் செத்து போனேன். எனக்கு அகராதியை பண்ணேன், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கேன், காலியாயிருவாங்க.
ஆனால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம மற்றவர்கள் பசியை அமர்த்தக்கூடிய தொடர்ந்து அந்த சேவையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் நாடக கலைகள் உள்ளவரை. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமையில் நொச்சிகுளம் கிராமத்திலே எங்க அம்மா பிறந்த ஊர் எம்கேஆர் அன்பாளையம். உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், உங்க பகுதியில் யாரேனும் பசியோடு வறுமையோடு இந்த குடும்பம் கஷ்டப்பட்டாலும் என்னை நினைச்சுக்கங்க, நான் இருக்கேன், எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லாதவளுக்கு. இது விளம்பரம் அல்ல, ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வே தவிர விளம்பரம் அல்ல. ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு கிராமத்தில் ஒன்று சேர்ந்தால் நம் உறவுகள் எத்தனை பேர் இன்னைக்கு வேடிக்கை பார்க்குறிய கஷ்டப்படுற வீடு இல்லை வாசல் இல்லை. நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை எல்லாம் உயர்வுக்கு கொண்டு வரலாம். அப்படி இளைஞர்கள் ஒவ்வொரு கிராமத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த உலகத்துல யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை அல்ல. எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ண பபடுகாமை மற்றும் பல வேடங்கள் அடிக்கிறேன். இத்துடன் இந்த பெட்டிக்காரன் எரிச்ச தாங்காம முடிக்கிறேன். நீ ஒட்டு வச்சே தங்க கோடோ ஊருக்கு நீ மகுடோ எழுத்து வெட்டு எழுத்து வரும் ஜோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லு பட்டி தொட்டி. வாங்க பத்தியா வரையில பொண்ணு வீட்டுக்காரங்க வாங்க 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 பத்தியா மாலை கொண்டு வரணும் மாத்துறதுக்கு வாங்க. சித்தப்பா வர்றாரு. என்னடா நாய் இந்த மண்டே சரியில்லை இருந்த கிளவி. ஒரு மலை கோமண துணியோடு ஒரு முளை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே படைத்த பிரம்மனையே உன் படைப்பு சரியில்லைன்னு உன் படைப்பு சரியில்லைன்னு மண்டையில் டங்குன்னு கொட்டி மண்டையில் டங்குன்னு கொட்டி சிறைகள் அடைச்ச முருகன் சாமி சாமி சிறையில் அடைத்த முருகன் சாமி சாமி தள்ளாத வயதிலே நடந்து வந்து கொண்டிருந்த அவ்வை கிழவி தள்ளாத வயதினிலே நடந்து வந்து கொண்டிருந்த அவ்வை கிழவி பசியா இருக்குன்னு 2 வளத்தை பிறக்கும் போது பசியா இருக்குன்னு 2 வளத்தை பிறக்கும் போது அப்ப தோன்றின்ற முருகப்பெருமாள் வந்து சின்னஞ்சிறு பாலகனாக அவ்வை கிழவியிடா அப்ப தோன்றினான் முருகப்பெருமான் சின்னஞ்சிறு பாலகனாக அவ்வை கிழவியிடம் சுட்ட வள வேணுமா சுடாத பழம் வேணுமா சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி ஒரே ஒரு கனியை கொண்டு போய் நாரத பெருமா ஒரே ஒரு கனியை கொண்டு போய் நாரத பெருமா தாய் தந்தையிடம் சிவனிடம் பார்வதியிடம் கொடுக்கும் போது அதை வந்து முருகப்பெருமான் கேட்டார். அப்ப ஒரு வளத்தை 2 பேரும் பாதி பாதி திங்க முடியாது. இன்னைக்கு பர்த்டே காணக்கூடிய தல கணபதி யாரு இந்த உலகத்தை முத சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தாண்டா இந்த பழம் என்று சொல்ல சிவனும் பார்வதியும். அப்ப முருகப்பெருமான் என்ஃபீல்டை எடுத்துக்கிட்டு மயில ஏறி உலகத்தை சுத்த போகும்போது என்னுடைய ப்ரோ என்னுடைய தலை விநாயக பெருமா அந்த தட்டி வயிற்ற வச்சுக்கிட்டு நான் எந்த வண்டியில ஏற முடியாதடா வண்டி கிளம்பாதுன்னு சொல்லி ஒரே முடிவு கிரு புரு என்று தாய் தகப்பனை சுத்தி பழத்தை வாங்கிட்டான்டா விநாயக பெருமா. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்ன போறா உரையாடிதான். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. ஏ கிச்சடா 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 நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. முந்தி தனைய பெற எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான
ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. இந்த பாட்டுல வரிய சொல்லு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான் ஆடு நம்பும். அதே மாதிரி நல்லவங்கெல்லாம் மனுஷன் நான் நம்ப மாட்டேன். இதுல என்ன கணக்குன்னா, ஒருத்தர் சின்னஞ்சிறு குட்டியிலிருந்து ஒரு கெடா குட்டி வளர்ப்பார், வெள்ளாட்டங்கடா. அந்த வெள்ளாட்டம் கடாயை நீங்களாம் வளர்த்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்க எங்கே போனாலும் பின்னாடியே வரும், சின்ன பிள்ளை மாதிரி. நீ திங்கிற சிக்கனை கொடுத்தாலும் திங்க, ஐஸ்கிரீமை வலிச்சுக்கிட்டு அதில் குடும்பம் நக்கம். அது சின்ன வயசுலேருந்து அப்படி வழக்கம் உண்டுப்பா. செம்பரியும் குட்டி கிடா குட்டிக்கலாம் புண்ணாக்கு வைப்பேன், அகச்சி குளம் வைப்பேன், புல்லை புனிங்க வைப்பேன், ஆட்டு கறிவே சமைச்சு அதுக்கு வைப்பேன், திங்கும், கஞ்சியை குடிக்கும், தக்காளி கூட்ட திங்கும். அந்த கெடா வளர்க்குறவனை நம்பாது, ஒருபோதும் நம்பாது. பெருஜானவனே அதை வியாபாரம் விற்கிறமுன்னு அந்த வளத்தை முடிவு பண்ணிடுவேன். அப்போ ஒரு வியாபாரியை போன் அடித்து வர சொன்னோடனே அந்த வியாபாரி வந்தவொடனே அந்த கெடாயை அப்படி தொட்டு கும்பிட்டு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போக மாட்டார். எத்தனை இல்லை இதை விழுகும், எதுவும் சீக்கு இருக்கான்னு பார்ப்பேன். தொடையை பிடிப்பேன். அப்போ அந்த கெடா நினைக்கும், விதை 2 தட்டு தட்டுவேன், டிங் டிங் டிங். எருத்து தட்டுறானு காற்றை பிடிச்சி இப்படி பண்ணுவேன், மண்டையை பிடிப்பேன், அந்த இதை தொண்டையை பிடிப்பேன். அப்போ அந்த கெடா நினைக்குமா, வளர்த்தவன் கூட நல்லா மஜாஜ் பண்ணலை, இவன் புதுசாக இருக்கேன் அந்த ப்ரோ, நல்லா கொட்டையெல்லாம் தொடுறான், அவன் நல்ல பையனாக இருக்கான், நம்பி போயிடறான். ஆனால் அந்த கெடா முட்டைக்கு 5 மணிக்கெல்லாம் தூக்கி போட்டு அறுக்க போகிறான்னு தெரியாது. அதனாலதான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? ஸ்ரீ ரித்திக் வர்மா KTR அம்மாபட்டியை சேர்ந்த அன்பு உறவுகள் சார்பாக 501 நன்றி உறவுகள். இதை கமிஷன் கேட்ட அப்புறம் வந்து அழுவேன். இறந்தான் உடனே காலைல காட்டிங்க போறேன். கெட்டவே நான் சம்பாதிக்கிற பூரா என் தம்பிகளுக்கு ஆத்தேன் வாத்துக்கேன். இதுதே காசுன்றது ஒரு பேப்பர் தான்டா. ஆனால் மற்றவங்களோட பசியை போக்க உதவி செய்ய தேவைப்படுது. அவ்வளோதான், பேப்பர் தான். எதில் விட்டேன்? வாயில. எத்தனை பேர் எழுதி வச்சாங்க? எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சிலவே எடுத்து சொன்னாங்க. உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வாரேங்க. ஒண்ணுக்கு இருக்கிற ஐயாமார்களை இருந்து வாங்கங்க. சுக்கு காப்பி வைக்கிற ஆள கண்ணுக்கு தெரியல. அவன் எத்தனை லிட்டரு தண்ணி கலந்தானே எனக்கும் புரியல.